தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உதவியை நாடிய லைக்கா அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது. அதாவது லைக்கா வந்து இப்போ ஃபினான்சியலாக கொஞ்சம் லாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை அடி கொடுத்துருச்சு. அந்த படத்துடைய பட்ஜெட்டும் அதிகம், ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இன்னும் இந்தியன் 3 என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க முழிச்சிட்ருக்காங்க. இந்தியன் 3 டைரெக்டாக ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நார்மலான பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய திரைப்படம் வந்து பெரிய வெற்றி இல்லைன்னாலும் பெருசாக அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்தியன் 2 திரைப்படம் வந்து பிரம்மாண்ட பட்ஜெட் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அந்த படம் வசூல் பண்ணால் மட்டுமே இவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும். அப்படி தான் இவங்க வந்து ரொம்ப லாக் ஆகியிருக்காங்க. அதனால தான் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உதவியை நாடி இருக்காங்க லைக்கா நிறுவனம். அதாவது தலைவர்கிட்ட வந்து மீண்டும் பேசி ஒரு படம் வந்து பண்ணலாம், அந்த படம் வந்து பிரம்மாண்டமான வெற்றி படமாக இருக்கணும், நாங்கள் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களால் தான் முடியும் அப்படின்னு லைக்கா நிறுவனத்திலேருந்து தலைவர்கிட்ட பேசியிருக்காங்களாம். தலைவரும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களாம். இது பற்றிய மேலும் அப்டேட்டுகள் வந்து இன்னும் ரிவீல் ஆகலை. ஆனால் கன்ஃபார்மாக லைக்காவுக்கு வந்து தலைவர் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போ செய்தியாக வெளியாகிட்டுருக்கு. தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க லைக்கா வந்து நம்ம ப்ரொடக்ஷன் மாதிரி அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக லைக்காவை தூக்கி விடுறதுக்கு தலைவர் ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இதுபோல் ஏகப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்களை இதற்கு முன்னரே தலைவர் வந்து தூக்கி விட்டுருக்காங்க. பாரம்பரியமாக பல வருடங்களாக சினிமா துறையில் இருக்கிற நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் கூட கஷ்டப்படும் சூழ்நிலையில் தலைவர் வந்து ஒரு படம் பண்ணி கொடுத்து அந்த நிறுவனத்தை மேலும் தூக்கி விட்டுருக்காங்க. அதே போல் தான் இப்போ லைக்கா நிறுவனத்தையும் தலைவர் வந்து தூக்கி விட போகிறாங்க.